நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை அதை எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, அதோட பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதிகமான மகசூல் பெறுவதற்கு முதல்ல வளமான செம்மண் நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். அந்த நிலத்தில் நிறைய தொழு உரம் இட்டு ஆழமான உழவு 4 அல்லது 5 முறை உழவு போட்டு புழுதியாக இருக்க வேண்டும். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே நொறுக்கிடணும். கடலைக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஏற்ப சிறு சிறு பாத்திகளாக கட்டிக்கொள்ள வேண்டும். தரமான விதையை விதை நேர்த்தி செய்து இடைவெளி விட்டு நட வேண்டும். பயிர் நன்கு செழித்து வளர்ந்த பிறகு களைகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்தையும் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலையை கடித்து உண்ணும் பூச்சிகள், காய்களை துளைத்து வேர்க்கடலையை கடித்தும் சேதம் செய்யும் பூச்சிகளும் இருக்கின்றன. இதற்காக சேதம் விளைவிக்காமல் இருக்க மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். இதில் என்னெல்லாம் நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை புள்ளி நோய், அப்புறம் துரு நோய், அப்புறம் ரோசெட் நோய் அப்படின்னு காய் அழுகல் நோய், தண்டு அழுகல் நோய், மண் மூலம் பரவும் நோய்கள், நிலக்கடலை துளைப்பான், இப்படி பல வகையான நோய் இருக்குது. எல்லா நோயுமே நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இந்த மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்க மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். இந்த செடி பருவத்திற்கு தயாராகும் போது மஞ்சள் நிற அழகான பூக்கள் பூக்கின்றன. இந்த மஞ்சள் நிற பூக்கள் காய்ந்து உதிர்ந்து மண்ணில் வேர்களின் வழியே அதன் வேர்களை அடைந்து வேர்க்கடலை உருவாகிறது. உங்களுக்கு எல்லாமே ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி இது பூ மேலே இருக்குது, மேலே காய் காய்க்காமல் எதுக்கு மண்ணுக்கு அடியில் இதோட விதைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது தன்னை தானே மகரந்த சேர்க்கை செய்து கொள்ளும். நிலக்கடலை அப்படி தான். செடிகள் நன்கு விளைந்து இருக்கிறதா என்பதை பார்க்க ஒரு செடியை பிடுங்கி பார்க்க வேண்டும், அல்லது பூக்கள் இலைகள் காய்ந்து உதிர்ந்து இருக்க வேண்டும். விளைந்த நிலக்கடலையை சேகரிக்க ஆட்களை வைத்து பிடுங்கி அதனை 2 அல்லது 3 நாட்கள் காய வைக்க வேண்டும். காய்ந்த நிலக்கடலை செடிகளை சேகரித்து ஒரு குவியலாக வைத்து அதனை அரவை மிஷின் கொண்டு வந்து தனியாக நிலக்கடலையை அரைத்து பிரித்தெடுக்க வேண்டும். நிலக்கடலையை பிரித்த பின்பு அதன் செடிகள் ஆட்டு தீவனமாக, மாட்டு தீவனமாக பயன்படுகிறது. இந்த கடலை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கடலை எண்ணெய், அப்புறமா சுவையான கடலை மிட்டாய் தயாரிக்க, சில சமையல்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். இந்த செடி நன்கு செழித்து வளர நல்ல சூரிய ஒளி, காற்றோட்டம் மிக அவசியம். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மானாவாரி காடு தான். அதாவது தண்ணீர் இல்லாமல் விளையக்கூடிய இடம். பருவமழை நம்பி தான் இருக்குது. நன்றி நண்பர்களே.